ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. நான் தான் செஞ்சந்திரன் வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டோட. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தா வந்துட்டு கிரிப்டோ மைனிங் பற்றி தான் பேச போகிறோம். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஹவ் ஜிபி ஒர்க்ஸ் அப்படின்ற வீடியோவில் இந்த கிரிப்டோ மைனிங் பற்றி சொல்லியிருப்பேன் அண்ட் அதை பற்றி டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு தனி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிற மெத்தட்ஸ் வச்சு கிரிப்டோ மைனிங்கை ஆக்சுவலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு 1 வீக் அதை ரன் பண்ணி என்னோட ப்ராஃபிட் என்ன அண்ட் என்னோட எனர்ஜி யூசேஜ் என்ன, நம்ம ஊர் காசுக்கு அது எனர்ஜி யூசேஜுக்காவது அட்லீஸ்ட் கவர் ஆகுதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் இந்த மைனிங்க்கு என்னோட 3070 Ti தான் யூஸ் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கிரிப்டோ மைனிங் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி மைனிங் ரிக் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் வந்துட்டு நிறைய பேரும் சொல்லியிருப்பாங்க. கிரிப்டோ மைனிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முன்னாடி கிரிப்டோ கரன்சி பற்றி ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சினா என்ன? நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் ருபீஸ் மாதிரி, அதே மாதிரி யூஎஸ்ல வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸெட்ரா நிறைய கரன்சிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு கரன்சி எடுத்துகிட்டு போகிறோன்னா இப்போ நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். யூஎஸ் டாலரோட மதிப்பு வந்துட்டு இப்போ $1 வந்துட்டு 80 ரூபாய் 90 ரூபாய் இந்தியன் ருபீஸில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த வேல்யூலாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ட்ரேடு தென் சப்ளை அண்ட் டிமாண்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது எல்லாத்தையும் பொறுத்து வந்துட்டு ஒரு கண்ட்ரியோட கரன்சி வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதனால வந்துட்டு உங்கள் கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா வந்துட்டு டிக்ரீஸ் ஆகலாம். இதை வந்துட்டு டாலர் ஸ்ட்ரென்தனிங், டாலர் வீக்கனிங், ருபி ஸ்ட்ரென்தனிங், ருபி வீக்கனிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நியூஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் இருக்க கரன்சி எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஹோல் இன்டர்நெட்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி. சரி, இப்போ இன்டர்நெட்டில் டிஜிட்டலாக தானே நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போ அதுக்கு பேர் டிஜிட்டல் கரன்சி தானே, ஏன் கிரிப்டோ கரன்சி அப்படின்ட்டு வச்சாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு அது நிறைய என்கிரிப்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணும். சரி, அப்போ கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் as ட்ரெடிஷ்னல் கரன்சி தான். எப்படின்னா வந்துட்டு டிமாண்டு, சப்ளை, மார்க்கெட் சென்டிமெண்ட்டு அண்ட் மீடியாவோட இம்பாக்ட் பொறுத்துமே வந்துட்டு கிரிப்டோ கரன்சி எல்லாம் வேல்யூ டிஃபர் ஆகும். உங்களுக்கு பிட்காயினோ இல்லை ஈத்தீரியமோ ட்ரேட் அதிகமாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு நிறைய பேர் அதை வாங்குறாங்க, பட் யாரும் அதை விற்கலை, மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு கேப் வருது அப்படின்ற பட்சத்தில் அதோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். மார்க்கெட் சென்டிமெண்ட் மீடியாவுமே வந்துட்டு இப்படி தான். சோஷியல் மீடியாவில் யாராவது போஸ்ட் போட்டால் மஸ்க் மாமாலாம் போஸ்ட் போட்டார், வந்து வேல்யூ ஏறுச்சு இல்லையா, அதே மாதிரி தான். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கமெண்ட்ஸில் வேணும்னா சொல்லுங்கள். சரி, அதெல்லாம் விடுங்க ப்ரோ. நம்ம இப்போ வந்துட்டு கிரிப்டோ மைனிங் பற்றி தான் பேசணும். கிரிப்டோ கரன்சி வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு என்கிரிப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணும். அந்த என்கிரிப்டான டேட்டாவை வெரிஃபை பண்ணுறது தான் மைனிங். டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டர் டைம்ஸில் நம்ம இந்த பழைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். கணக்கு பிள்ளை அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு கூட சுற்றிட்டே இருப்பார். அவர் தான் வந்துட்டு எல்லா கணக்கையும் எழுதி வச்சிருப்பாரு. இல்லை அவ்வளோ ஓல்டாக வேணாம், நிறைய ஜென்சிஸ் 2K கிட்ஸ் தான் பார்க்குறீங்க நம்ம சேனலில். இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு வரும். நம்ம இப்போ ஒருத்தருக்கு காசு சென்ட் இல்லைன்னா ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்துட்டு டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பேங்க்கில் தான் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு நம்மளோட காசெல்லாம் வச்சுருப்போம், அதை தான் வந்துட்டு டிரான்சாக்ஷனாக பண்ணுவோம். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். சென்ட்ரலைஸ்னா என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் தான் உங்களோட ஃபண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ பேங்க்ஸ், அந்த ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட் வச்சுருப்போம். உதாரணத்துக்கு இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், அந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சுருப்போம். அதில் நம்ம ஃபண்ட்ஸை வந்துட்டு பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா வந்துட்டு பியர் டு பியர் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். இதே மாதிரி மணி டிரான்சாக்ஷன் வித்தவுட் சம் ஒன் தட் கண்ட்ரோல்ஸ் இட், அதுதான் வந்துட்டு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகுது. அதாவது ஒருத்தர்கிட்ட கண்ட்ரோல் இருக்காது, எல்லாருக்கிட்டையுமே கண்ட்ரோல் இருக்கும். இப்போ நம்ம சென்ட்ரலைஸ் சிஸ்டமில் நம்ம சென்ட் ஆகிற ரிசீவ் ஆகிற மணி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரெக்கார்டாக வச்சிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம பாஸ்புக்கில் பார்ப்போம், இல்லைனா வந்துட்டு கரண்ட் ரீசெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குறது தான் வந்துட்டு இந்த ரெக்கார்டு. இதை ஜென்ரலாக வந்துட்டு லெஜர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சிக்குமே தே ஹேவ் அ சிமிலர் கைண்ட் ஆஃப் திங். அதுதான் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின். பிளாக் செயின்னாலுமே வந்துட்டு சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா அதுவும் ஒரு லெஜர் தான். ஒரு ஸ்பெசிஃபிக் கிரிப்டோ கரன்சியில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் அதோடைய வேலை. இந்த பிளாக் செயின் வந்துட்டு இண்டிவிஜுவல் டு கிரிப்டோ கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தீரியம் தனியாக பிளாக் செயின் இருக்கும் அண்ட் பிட்காயினுக்கு தனியாக பிளாக் செயின் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்குமே வந்துட்டு அந்தந்த கிரிப்டோ கரன்சி ஸ்பெசிஃபிக் பிளாக் செயின்ஸ் இருக்கும். நமக்கு ட்ரெடிஷனல் இதில் வந்துட்டு எப்படி டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அதை லெஜரில் நோட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிலையுமே டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷனை வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க ஒரு நெட்வொர்க்கில். அது எப்படி ப்ரோ டிரான்சாக்ஷனை ப்ராட்காஸ்ட் பண்ணால் வந்துட்டு டேட்டாலாம் வெளியே போயிடாதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆக்சுவல் கஸ்டமர் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டாங்க. அதையே வந்துட்டு என்கிரிப்டடாக ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக வந்துட்டு அதை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் மைனர்ஸ் வருவாங்க. மைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்கிரிப்டான
என்கிரிப்டான டேட்டாலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு SHA-256 அப்படின்ற ஒரு அல்காரிதம் வச்சு தான் என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப லைட்லி காம்ப்ளெக்ஸான மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். நம்ம கையில் போடுறத விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து இட் வில் பி கைண்ட் ஆஃப் அ சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். ஒரு கிரிப்டோ மைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்வொர்க்கில் டிரான்ஸ்மிட் ஆகிற அந்த டேட்டாவை எடுத்து அவங்க அந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவாங்க. அதுக்காக வந்துட்டு அந்த பிளாக் செயின்ல இருந்து இவங்களுக்கு ஃபியூ கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு ரிவார்டை கொடுப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஆக்சுவல் டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணதுக்காக. இந்த டிரான்சாக்ஷன் இவங்களுக்கு இவ்வளோ சென்ட் பண்ணாங்க, இது வந்துட்டு உண்மையான டிரான்சாக்ஷன் தான் அப்படின்றத வேலிடேட் பண்ணதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாரு, அதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு கிரிப்டோ கரன்சி இது ரிவார்டு கொடுத்தாங்க. பட் நீங்கள் ப்ராட்காஸ்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க, அப்போ வந்துட்டு அந்த ப்ராப்ளமை எல்லாருமே சால்வ் பண்ணுவாங்களா? ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர்னு சால்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ரிவார்டு இருக்காதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ரிவார்டு இருக்கும். என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சால்வ் பண்ணார் இல்லையா, அவர் சால்வ் பண்ணல அந்த பிளாக் வந்துட்டு பிளாக் செயினில் ஒரு பிளாக்காக ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபாலோயிங்கில் அதே சேம் பிளாக்கை வந்துட்டு சால்வ் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு சப் பிளாக்காக ஆட் ஆகிடும். இது என்ன பண்ணுன்னா அந்த ஒரிஜினல் பிளாக்குக்கு ஒரு காப்பி மாதிரி கிரியேட் ஆகிடும். அட் த சேம் டைம் சப்போஸ் ஒரிஜினல் பிளாக் வந்துட்டு லாஸ்ட் ஆனாலும் இல்லை வந்துட்டு அது ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்தாலுமே அதுக்கு ஃபாலோயிங்காக இருக்க பிளாக்கை வந்துட்டு அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க. அடிஷ்னல் காப்பி பிளாக்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இனிஷியலாக கொடுத்த விட ஒரு பார்ட் ஆஃப் தட் வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவு கிரிப்டோ கரன்சி வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, கிரிப்டோ மைனிங் எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா என்கிரிப்டான டேட்டாலாம் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த என்கிரிப்டான டேட்டாவெல்லாம் வந்துட்டு எடுத்து இனிஷியல் டேஸில் ஜிபியூஸில் போட்டாங்க. ஏன்னா ஜிபியூஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஜிபியூ வீடியோலேயே சொன்ன மாதிரி நம்ம நார்மல் ட்ரெடிஷனல் ப்ராசஸர் மாதிரி அதால் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் லாஜிக்ஸ் எல்லாம் ரன் பண்ண முடியாது, வேற சிம்பிள் கால்குலேஷன்ஸை ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷனோட டேட்டாவெல்லாம் எடுத்து இவங்க ஜிபியூவில் போடுவாங்க. இது வந்துட்டு அட் அ டைமில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் வந்துட்டு இனிஷியல் டேஸில் ஜிபியூஸ் வந்துட்டு மைனிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏசிக் மைனர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏசிக்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேட்டட் சர்க்யூட். இப்போ நமக்கு நார்மலாக கிராஃபிக் கார்டில் பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் கோர்ஸ் இருக்கும், டென்சர் கோர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ரெண்டரிங் கேப்பபிலிட்டிஸ் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு மைனிங் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. ஜிபியூவில் அதிக காஸ்ட்டை இன்கர் பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுதான் ஏசிக் மைனர்ஸ். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால்குலேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எஃபிஷியன்சி பயங்கர அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜிபியூ வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஒரு ஏசிக் மைனர்னால ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் இவங்க ஜிபியூலேருந்து ஏசிக் மைனர்ஸ்க்கு மூவ் பண்ணாங்க. இன்னுமே வந்துட்டு நிறைய பேர் அந்த பிட்காயின் மைனிங் ரிக் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்தளவுக்கு இல்லை. ஐ வுட் சஜஸ்ட் இப்போ கரண்ட் டைம்ஸில் நீங்கள் வந்துட்டு மைனிங் இது பண்ணணும் ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி பட்சத்தில் ஏசிக் மைனர்ஸ் போகலாம். பட் அகெயின் மார்க்கெட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போகிறது பெட்டர். நான் சொன்னேன் அப்படின்ட்டு கண்ணு முடித்தனா குதிக்கக்கூடாது, ரைட்டா? ஸோ இதுதான் மக்களே, நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சது. எனக்கு இந்த கிரிப்டோ மைனிங் பற்றி வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். பாய்.